மிகவும் இன்றியமையாததாக அமைகிறது. தற்போது இந்திய அரசால் சிந்து நதிநீர் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் பாகிஸ்தான் கடுமையான தண்ணீர் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. அதே நேரத்தில் இதன் மூலம் கிடைக்கும் உபரி நீரை 113 கிலோமீட்டர் தொலைவுக்கு கால்வாய் தோண்டி காஷ்மீர், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் மாநிலங்களுக்கு வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில்தான் அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாஜா ஆசிப் இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நதி பகிர்வு ஒப்பந்தத்தின் கீழ் நீர் ஓட்டத்தை கட்டுப்படுத்தவோ அல்லது மாற்றியமைக்கவோ இந்தியா நடவடிக்கை எடுத்தால் அந்நாட்டின் மீது பாகிஸ்தான் போர் தொடுக்கும் என அவர் எச்சரித்திருக்கிறார். முன்னதாக பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக் டார் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா மீறுவதாக கூறி அது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு சபையின் தலையீட்டை கடந்த வாரம் கோரியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரம் அணு ஆயுதங்களை கொண்ட இரு அண்டை நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் மேலும் விரிசல்களை ஏற்படுத்தியுள்ளன. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக பாகிஸ்தான் தண்ணீர் நெருக்கடியை சந்தித்து வரும் நிலையில் அந்நாடு இந்தியாவுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வாருங்கள் இதுகுறித்து பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் கடந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகளே காரணம் என்று இந்தியா குற்றம் சாட்டியது. மேலும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிராக பாகிஸ்தான் அரசு நம்பகமான மற்றும் உறுதியான நடவடிக்கையை எடுக்கும் வரை 1960ஆம் ஆண்டு உலக வங்கியின் மத்தியஸ்தத்தில் உருவான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்துள்ளது. இந்த ஒப்பந்தம் சிந்து நதி அமைப்பின் நீரை பகிர்வதை நிர்வகிப்பதோடு அதன் படுகையின் நீரில் ஏறக்குறைய 80 விழுக்காட்டை பாகிஸ்தானுக்கு ஒதுக்குகிறது. இது அந்நாட்டின் விவசாயம், நீர்ப்பாசன அமைப்பு மற்றும் பரந்த பொருளாதாரத்திற்கு